திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. திருமாவோட அரசியல் கணக்கு என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேரம் பேசுவதற்கான ஒரு விஷயமாவும் நம்ம பார்க்கலாம். இது வந்து சும்மா ஒரு போராட்டம்ன்றத தவிர்க்க முடியாது. இல்ல ஒரு உள்ளீடு அரசியல் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. தாங்க இருக்கிறோம், அவர் நண்பர், அவர் எங்களோட தான் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பாடுபடுகிற போராடுகிற பிரதான எதிர்க்கட்சியை தன்னுடைய மேடையில் அழைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்கணும். மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, டெல்லியில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடந்திருக்கு. ஒரு 50 கோடி 100 கோடின்னு கொடுத்து அவங்க பேசியிருக்காங்க. கார்கேவனுடைய பையன் அந்த சர்க்கிளில், விசிக ஆட்கள், இவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. விசிகனுடைய நோக்கம் என்பது கூடுதல் இடங்களை பெறுவது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பது அப்படிங்கிற அந்த பார்வை அவர்களுக்கு வந்துடுச்சு. எனவே இது வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அரசியல் ரீதியாக ஏற்படுத்தும் என்றுதான் நான் தொடர்ந்து இது மாதிரியான பேசுறது திமுகக்குள்ள நெருடலா இருக்காது. விசிகனுடைய ஒரு நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகள் கூட அனுமதி மறுக்கிறாங்க. குறிப்பிட்ட இடம் சொல்லுங்க, அங்கே போய் சேரனாலும் மறுக்கிறாங்க. கொடி கம்பத்துக்கு வந்து இவ்வளோ உயரம் தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி எவ்வளோ உயரம் எங்கே வேணாலும் பறந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் விசிக கொடின்னு வர்றபோது அதை தடைப்படுத்துகிறோம். எங்களுடைய வளர்ச்சியையும் தடைப்படுத்துகிற பொழுது இந்த அரசுக்கு எதிரான அந்த மனநிலை அவர்களுக்கு துணை போகிற நமக்கும் வந்துடும். ஓகே, அப்படிங்கிற அந்த மக்கள் பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுக்கல அப்படின்னா மக்கள்கிட்ட நம்ம அந்நியப்பட்டு போயிடுவோம். பாஜகவோட போகாமல் இவங்க தனிச்சு நின்னாங்கன்னா கூடுதல் இடங்களை ஒரு 20-30 தொகுதி கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படி வருகிற பொழுது கூடுதல் இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெற்றி கிடைக்காது. 2024 எப்படியாவது ஒரு பொது தொகுதியை பெற்றுவிட வேண்டும் என்று பகீரத பிரயத்தனம் எடுத்து முயற்சி எடுத்தாங்க, கிடைக்கல. அப்போ இருந்தே ஒரு அரசல் புரசலான ஒரு உரசல் இருந்துகிட்டு இருந்தது. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு விசிக நடத்த போறாங்க. இந்த மது ஒழிப்புல விருப்பம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக கலந்துக்கலாமா அப்படின்னா யார் வேணாலும் வரலாம் அப்படின்றாரு. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. திமுக திருமாவோட அரசியல் கணக்கு என்ன? 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இடப்பங்கீடு தொடர்பாக ஒரு 3 சுற்று 4 சுற்று பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடந்தது. கடைசி சுற்றுல திமுக நிர்வாகிகளை சுத்த விட்டார். நாம் பார்த்தோம். அவங்க எல்லாருமே மூத்த தலைவர்கள், அந்த இடப்பங்கீட்டுக்காக ஒதுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் உட்காந்துருக்காங்க. 11 மணிக்கு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து நிர்வாகிகள் வர்றாங்க, அவங்களோட பேசணும் அப்படின்னு. 12 மணி ஆச்சு, வரல. என்னன்னு கேட்டால் எங்கள் நிர்வாக குழு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் அதை முடிச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய 70 ஆண்டுகள் கடந்த கட்சி, ஒரு 6 முறை ஆட்சி கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடப்பங்கீடு தொடர்பாக அவங்க எப்போ அழைப்பாங்க அப்படின்னு காத்து கிடந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தெல்லாம் பல பேர் பொது உடைமை கட்சியெல்லாம் போனாங்க, நம்ம பார்த்தோம். ஆனால் இவர்கள் ஒரு பொது தொகுதி வேணும், நம்ம மார்ட்டினுடைய மருமகனுக்காக அதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. கடைசி வரைக்குமே அதில் உறுதியாக இருந்தாங்க. பிடிவாதமாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிடிவாதம் தளர்ந்து அடுத்த நாள் வந்து இல்லை, இந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த 2 பேருக்கு 2 தொகுதிகள், அதாவது 19 கொடுத்ததை ரிப்பீட் பண்ணுறோம். ஆமாம், தனி தொகுதிகள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலையே 15 தொகுதி கேட்டாங்க, அப்புறம் 12 கேட்டாங்க, அப்புறம் 10 கேட்டாங்க, 6க்கு வந்துட்டாங்க. 6க்கு வந்து ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அப்போவே அவங்க என்னென்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த காலங்களில் நாம் 10-12 தொகுதியெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போதைய சூழலில் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு முகாம் இல்லை, எதிர் முகாம் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு தான் வரணும். அதுதான் காலங்காலமாக நாம் பார்த்தோம். 89, 91 சொன்னதாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைத்திருந்ததுனால இங்கே போக முடியல. பொது உடைமை கட்சிகளோ காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ போக முடியல. அதனால் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் 21 தொகுதிக்கு மேலே போட்டியிட்ட மதிமுகவுக்கும் 6, 12 தொகுதிகளுக்கு போட்டியிட்ட விசிகாவுக்கும் 6,
பொதுவுடைமை கட்சியில் சிபிஐ சிபிஎம் கடந்த காலங்களில் 15 தொகுதி 14 தொகுதிகள் 12 தொகுதிகள்லாம் போட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 6. எல்லாவற்றுக்குமே அப்போ வேடிக்கையாக கூட சொன்னாங்க, 6 மனமே 6, உங்களுக்கு 6 போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அதுலேயே அதிருப்தி இருந்தது விடுதலை சிறுத்தைகளுக்கு. 2024 எப்படியாவது ஒரு பொது தொகுதியை பெற்றுவிட வேண்டும் என்று பகீரத பிரயத்தனம் எடுத்து முயற்சி எடுத்தாங்க. கிடைக்கல. அப்போ இருந்தே ஒரு அரசல் புரசலான ஒரு உரசல் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா, அந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சிறுத்தைகள் நிற்கணும். ஒரு 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோடு போகணும். இப்போ 4 இருக்கிறோம் சட்டப்பேரவையில், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். எனவே எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்து வருகிறது தமிழகம் முழுவதும். எனவே எங்களுக்கான இடம் வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. மேலும் அரசினுடைய செயல்பாடுகள்லையும் அதிருப்தி. எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோஜியோ அமைப்பு, மின்வாரிய ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள், தலித் மீதான வன்முறைகள், எல்லாருமே விவசாயிகள் வந்துருச்சு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, தோழமை கட்சிகளுக்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா அனுமதி கொடுக்காத நிலை நம்ம பார்த்தோம். பொதுவுடைமை கட்சிகளாகட்டும், பாலகிருஷ்ணன்லாம் வெளிப்படையாகவே அரசுக்கு எதிராகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போராட்டம் இந்த இடத்துல போராட்டிய தடையை மீறி நடத்துவங்கிற அளவில் போனாங்க. இந்த பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவருமே பல இடங்கள்ல பேசியிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்துக்கு மேடையிலேயே குறிப்பிட்டு கொடிய கூட ஏற்ற விட மாட்டாங்க. ஆமா அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கொடி கூட உயரமா சில இடங்கள்ல வச்சு பொது இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த போக்கு என்பதும் அரசினுடைய போக்கு என்பதும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இந்த 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜகவிலிருந்து விலகி திமுகவிலிருந்து எங்களுக்கு கட்சிகள் வருவார்கள், அதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடந்துருக்கோம், அதற்கான வியூகங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புலையும் சரி, பொதுவுடைமை கட்சிகள் தரப்புலையும் சிபிஐ சிபிஎம் எல்லோருமே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ரகசிய பேச்சுவார்த்தை என்பது ஒருவேளை பாஜகவோட போகாமல் இவங்க தனிச்சு நின்னாங்கன்னா கூடுதல் இடங்களை ஒரு 20-30 தொகுதி கேட்டாலும் கொடுப்பாங்க. இப்போ 234 தொகுதியில் அவங்க ஒரு 150 தொகுதி அதிமுக வச்சுட்டு மீசம் ஒரு 80-84 தொகுதியை தோழமை கட்சிகளுக்கு கொடுக்க தயாராக இருப்பாங்க. அப்படி வருகிற பொழுது கூடுதல் இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வெற்றி கிடைக்காது. இப்ப திமுக வெற்றி கூட்டணியா இருக்கு. ஆமா அவங்க 19, 21, 24 ரிப்பீட் பண்ணிருக்காங்க வெற்றியை. இப்ப அங்க போறாங்க அப்படின்னா விசிகாக்கான வெற்றி எப்படி இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த மனப்போக்கு அது இப்ப இந்த 3 ஆண்டுகள்லேயே அதிகரிச்சிருச்சு. எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே இந்த மின்வெட்டு கட்டண உயர்வு, வரி உயர்வுகள் இதனால தாக்கங்கள் அதிகமாகவே பொதுமக்கள் மத்தியிலும். நீங்க அரசு ரீதியாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க ஆட்சி மாற்றத்திற்கானது. அதை தாண்டி ஒரு 10-15% பொதுமக்களுடைய வாக்குகளும். இந்த 3 ஆண்டு ஆட்சி இன்னும் 2 ஆண்டுகள் போகிற போது கூடுதலான அந்த அரசு மீதான எதிர்ப்பு, ஒரு கோபம், அது ஒரு ஆவேச மனநிலைக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்று கூட அங்கே இருக்கிற பயணிக்கிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இருக்கிறாங்க. இந்த அரசுக்கு எதிரான அந்த மனநிலை அவர்களுக்கு துணை போகிற நமக்கும் வந்துடும். அப்படிங்கிற அந்த மக்கள் பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுக்கல அப்படின்னா மக்கள் அந்நியப்பட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க இருக்கு. விடுதலை சிறுத்தைகளினுடைய அவங்க நிர்வாக குழு கூட்டமாகட்டும், பொது உறுப்பினர்கள் கூட்டமாகட்டும், எல்லாவற்றிலுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. அவங்க எழுதுறாங்க, பேசுறாங்க. ஸோ இந்த 2026 வரும்போது கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு போங்க, ஒரு 20 தொகுதி 30 தொகுதி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இதனுடைய ஒரு முன்னோட்டமாக இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆட்சி கட்சியாக இருக்கிறது அந்த ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு எதிரான நிலை தான். ஏன்னா அவங்க மது விலக்க கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அதனுடைய தலைமை நிர்வாகி ஒருத்தர் டி.கே. இளங்கோவன் நினைக்கிறேன், யார் வந்தாலுமே ஒழிக்க முடியாது மதுவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுதான் நிலைப்பாடு. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அப்படிங்கிற விசிக உட்பட தோழமை கட்சி சுட்டி காட்டுது. திரு ஸ்டாலின் உட்பட பலரும் அட்டை ஏந்தி வீட்டு வாசலில் நின்று மது ஒழிப்போம், மதுக்கடைகளை ஒழித்தே தீர்வோம். மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி என்ன சொன்னாங்க, ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த உடனே முதல் கையெழுத்து இந்த மது விலக்கு தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்படி வருகிற பொழுது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே மது ஆலைகளை வைத்திருக்கிற அனைவருமே மூடி விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, டார்கெட் வைக்கிறாங்க.
40,000 42,000 ஆமாம் கோடி. இப்போ 50,000 கோடிங்கிற டார்கெட்டை வச்சு அதிகமாக மது விற்றா அவங்களுக்கு சிறப்பு பாராட்டுகள்லாம் கொடுக்குற அளவுலலாம் நம்ம சிறையில் இருக்கிற தம்பி செந்தில் பாலாஜி அவர் வந்து டார்கெட் வச்சு பண்ணார். இப்ப அமைச்சர் இல்ல. இல்லை இப்போ அவரு தான் இந்த டார்கெட் வச்சு கொண்டு கொண்டு போனார். இந்த நிலை என்பது மிக மோசமான சீரழிவுக்கு கொண்டு போயிடுச்சு சமுதாயத்தை. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பெண்கள் அதிகமாக குடிக்கிறாங்க. இப்ப நேத்து விளக்கம் கொடுக்கிறாரு. இது வந்து மக்களுக்கான ஒரு நடைமுறை தான். மக்களை வந்து மதுல இருந்து கொண்டு வரணும்னுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு மாநாடு தான். இது அரசியலோட தொடர்புபடுத்தாதீங்க. 2026 தேர்தலோட முடிச்சு போடாதீங்க. எங்க கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு திருமா தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. திமுக தரப்புல இருந்தும் அமைச்சர்கள் பேசுறப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு நெருங்கிய நண்பரே திருமா தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இதெல்லாம் பேசுறது அப்படின்றது எப்படி புரிந்து கொள்ளப்படும் மக்கள்கிட்ட? இல்லை மக்களுக்கான விஷயம் அப்படிங்கிற போது மக்களுக்கான விவசாயிகள் போராட்டம், மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம், அது எல்லாமே மக்களுக்கான போராட்டம் தான். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணுங்கிறது, மின்வாரியத்தை கட்டுப்படுத்தணுங்கிறது, வரி உயர்வை கட்டுப்படுத்தணும், எல்லாம் மக்களுக்கான பிரச்சனை. வரலையே அதில் வெளியில் வரலையே, மக்களுக்காக களம் வரலையில. இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. அரசு இதை வந்து தடைப்படுத்தணும், சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அரசை நோக்கி தான் இவங்களுடைய கோரிக்கை பார்வை இருக்குது இல்லையா? அப்போ அந்த வகையில் இவர் இதை முன்னெடுக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேரம் பேசுவதற்கான ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம். இல்லை ஒரு உள்ளீடு அரசியல் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால தான் நீங்கள் நேர் எதிரடியாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சியும் ஒரு பங்கேற்கலாங்கிற போது கூட்டணியில் பயணிக்கிறார். ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அவர் நண்பர், அவர் எங்களோட தான் இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று போராடுகிற பிரதான எதிர்க்கட்சியை தன்னுடைய மேடையில் அழைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்கணும். ஸோ அந்த விஷயத்தில் தான் இப்போ என்னை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இதில் பங்கேற்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. நேற்று இரவே அது தொடர்பாக ஒரு தகவல் இருந்தது. ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக இன்னும் வரல. ஒருவேளை கள்ளக்குறிச்சியில் நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்தார்ல முன்னாள் எம்எல்ஏ குமரகூர், அவரை அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில் கூட அனுப்பலாம் கேள்விப்படுறோம். அங்கே லோக்கல் ஆட்கள் அனுப்பலாம். அதனால் லோக்கல் ஆட்களை இந்த மேடையில் பங்கேற்க செய்வார்கள். ஏன்னா விசிகாவோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ இல்லை, 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னதாகவே அணிமாற்றம் வரும், காங்கிரஸ் இங்கே வரும், விசிகா வரும், மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. டெல்லியில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடந்திருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூக வகுப்பாளர்னு 2 பேர் போட்டார்ல, ஒரு 50 கோடி 100 கோடின்னு கொடுத்து அவங்க பேசியிருக்காங்க. கார்கேவனுடைய பையன் அந்த சர்க்கிளில், விசிக ஆட்கள், இவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இப்போ 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறதுல எந்த அரசியல் பார்வை தான் முழுக்க விசிகாவுக்கு இருக்குது. எங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய நம்பிக்கை. ஆனால் விசிகாவுடைய நோக்கம் என்பது கூடுதல் இடங்களை பெறுவது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பது அப்படிங்கிற அந்த பார்வை அவர்களுக்கு வந்துருச்சு. எனவே இது வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமா அரசியல் ரீதியாக ஏற்படுத்தும் என்றுதான் நான். சரி, இப்போ மேடையில் பேசுகிறப்ப விடுதலை சிறுத்தைகளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறாங்க, விசிக கொடி பறந்தாலே வந்து போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க, சாராயம் எங்கே காய்ச்சுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல, ஆனால் விசிக கொடி எங்கே இருக்கிறாங்களோ அங்கே வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அருந்ததி இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தப்ப மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கக்கூடாது, தேசிய அளவில் தான் அந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்னு அவரை குறிப்பிட்டுறாரு. தொடர்ந்து இது மாதிரியான பேசுறது திமுகக்குள்ள நெருடலாக இருக்காதா? இப்போ மாநாடு நடத்துறது வரைக்குமே ஒரு விதமான நெருடலை தராதா? கூட்டணி கட்சி தானே, அப்படி இருந்தாலும் கூட அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க, ஒரு அரசுக்கு எதிராக அதுல கோஷங்கள் வரும், இது எல்லாமே திமுக எப்படி சமாளிக்க போறாங்க? அதுதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக விடுதலை சிறுத்தைகள் பாடுபட்டது. எங்களுக்கான ஒரு அங்கீகாரம், முழுமையான அங்கீகாரம் இடப்பங்கீட்டிலேயே இல்லை. அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை காவல்துறையினரும் அதிகாரிகளும் கை கொள்ளுகிறார்கள். பல கலெக்டரேட்டில், எஸ்பியில், தாசில்தார் சொல்லப்போனால் மதிக்கிறது இல்லைன்னு வெளிப்படையாக சட்டமன்றத்திலே பேசினார். எஸ்எஸ் பாலாஜின்னு நினைக்கிறேன். அவர் ஆலோசனைலாம் ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறது, அதிகாரிகளுடைய போக்கு சரியில்லை, எங்களுக்கான மரியாதை இல்லை, விசிகாவினுடைய ஒரு நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகள் கூட அனுமதி மறுக்கிறாங்க, குறிப்பிட்ட இடம் சொல்லுங்கள் அங்கே போய் செய்கிறனாலும் மறுக்கிறாங்க,
கொடி கம்பத்துக்கு வந்து இவ்வளோ உயரம் தான் இருக்கணும், இவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி எவ்வளோ உயரம் எங்கே வேணாலும் பறந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் விசிகா கொடின்னு வர்றபோது அதை தடைப்படுத்துகிறோம். எங்களுடைய வளர்ச்சியையும் தடைப்படுத்துகிற பொழுது நாங்கள் எப்படி பயணிப்பது அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிகாவினுடைய நிர்வாகிகள் மத்தியிலே இருக்க ஒரு புழுக்கமாக இருக்கிறது. இந்த புழுக்கம் அது வெடிக்கல இன்னும். இன்னும் வெடிக்கலை. இந்த மாநாட்டிற்கு பிறகு மாநாட்டிலே அவர்கள் பேசுகிற அந்த கருத்தை பொறுத்து இந்த உரசல் என்பது எந்த அளவுக்கு முற்றி போகிறது அல்லது தணிந்து போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.